மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட், எல்லோருக்கும் வணக்கம். பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு, PSSM PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் தினமும் தியானம் பண்றோம். சில பேருக்கு ரிசல்ட் வருது, சில பேருக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்றாரு. இங்க ரிசல்ட்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையின் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுதான் ரிசல்ட். தியானத்தின் மூலம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மை டியர் மாஸ், தியானத்துல ரிசல்ட் எப்படி பெறுவது, எந்த வகையான ரிசல்ட் என்பது நமக்கு வேணும். தினமும் தியானம் பண்றோம், சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்னு சொல்றோம். சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொன்னாக்கா 2 செகண்ட், 3 செகண்ட், 5 செகண்ட், 10 செகண்ட் சுவாசத்தின் மீது கவனம் இருக்கும். நமக்கு தெரியாமலேயே தானாட்டு கதை. சில பேருக்கு கடந்த காலத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட்டுக்கு போயிடும். சில பேர் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேர் இது இப்படி செய்ய வேண்டும், அது அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்ல இருப்பாங்க. சில பேர் என்ன சொல்லவே வேண்டாம், ஜட்ஜ்மெண்ட், கன்ஃபியூஷன்ஸ், கம்ப்ளைண்ட், இது எல்லாமே ஆரம்பமாகும். ஒரு செயின் ஆஃப் தாட், ஒரு எண்ணத்துக்கு அப்புறம் ஒண்ணு, ஒரு எண்ணத்துக்கு அப்புறம் இன்னொன்னு, அந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இது எல்லாமே கட் பண்றதுக்காகவே தியானத்துல சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரம் என்பது கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல எல்லாமே அப்படிதான் இருக்குமே, ஆனா விழிப்புணர்வு என்பது டெவலப் பண்ணிக்கணும். சோ தியானம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு என்பது டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு முறை தான் தியானம். இந்த விழிப்புணர்வு என்பது எப்போ நமக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, கண்ணு தெரிந்தால் வெளியே இருக்கும் உலகம், அந்த உலகத்துடன் தொடர்பு நமக்கு கிடைக்கும். கண்ணு மூடின உடனே அந்த விழிப்புணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய உள்ளிருக்கும் உலகம் அது கூட தொடர்பு என்பது இருக்கு. ஸோ எப்போ ஆழமான தியானம் என்பது நம்ம செய்கிறோமோ, தியானத்துல சுவாசத்தின் மீது கவனம் செலுத்து, அந்த அவேர்னஸ் என்பது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய வெளியே இருக்கும் உலகம், உள்ள இருக்கும் உலகம் ரெண்டுத்துக்குமே ஒரு கனெக்ஷன் என்பது ஏற்படும். இந்த கனெக்ஷன் என்பது மிக முக்கியமானது. உள்ள இருக்கும் உலகத்துல நாம கனெக்டட்ல இருக்கும் போது தியானத்துல நிறைய சத்தியங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வருது. நிறைய மாஸ்டர்ஸுடன், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸுடன் சந்திப்பு என்பது நடக்குது. நம்முடைய கடந்த பிறவிகள் எல்லாமே பார்க்க முடியும். இந்த ஞானத்துடன், இந்த சத்திய தர்சனத்துடன் நம்முடைய பார்வை வெளியே வரும்போது எல்லாமே மாறிடும். இப்போ ஒருத்தர் பாக்குறோம், நீங்க இந்த பிறவில மட்டுமே கிடையாது, போன பிறவிலிருந்து எனக்கு ஒரு தொடர்புல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய சுவாத்தியாயம் எல்லாமே பண்றோம், புத்தகங்கள் எல்லாமே வாசிக்கிறோம். அந்த புத்தகத்துல நிறைய யோகிமார்களுடைய அனுபவங்கள் எல்லாமே நம்ம படிக்கும் போது, ஆன்மீக அறிவியல் எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம தியானம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய புத்தி அந்த ஞானத்துடன், புத்தகத்தில் உள்ள அந்த ஞானத்துடன் ஆராய்ச்சி ஆரம்பமாகும். நம்ம வாண்டட்லி ஆராய்ச்சி என்பதை நாம் பண்ண மாட்டோம். தியானத்துல எப்ப சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவோமோ, நம்முடைய புத்தி ஆட்டோமேட்டிக்கா உள்முகமாக்கி அந்த அவேர்னஸ் மற்றும் அந்த புத்தி ரெண்டும் சேர்த்து அதுக்கு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே நம்ம உள் உலகத்திலிருந்து கொண்டு உங்களுக்கு அறிமுகம் படுத்துமா. சோ இங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன? டு நாட் பிளான் எனிதிங் இன் மெடிடேஷன். கடந்த காலத்துக்கு போகாதீங்க, அது முடிஞ்சு போயிடுச்சு. எதிர்காலத்துக்கு போகாதீங்க, அது இன்னும் வரல. கடந்த காலத்துல ஆல்ரெடி உங்களுடைய ஆனந்தம் என்பது மிஸ் ஆயிருக்கு. எதிர்காலத்துல ஆனந்தம் என்பது இல்ல. ஆனந்தம் என்பது, அமைதி என்பது எங்கே இருக்கு அப்படின்னா இந்த நிகழ்காலத்துல மட்டுமே. அந்த நிகழ்காலத்துடைய அனுபவம் வரணும் அப்படின்னா சுவாசத்துடன் கவனம் இருக்கணும். சுவாசத்தின் மீது கவனம் எவ்வளவு ஆழமாக நீங்க செலுத்துவீர்களோ அவ்வளவு ஆழமான ஒரு அமைதி, ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது நமக்கு கிடைக்கும். எதுக்காக நம்மளால செலுத்த முடியல சுவாசத்தின் மீது அப்படின்னா, எதுக்காக நமக்கு செலுத்த முடியல அப்படின்னா, குழந்தை வயசுல இருந்து ஓடிட்டே இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோமோ தெரியாது, எங்க ஓடுறோமோ தெரியாது, ஆனா ஓடிட்டே இருக்கு. நமக்கு நாம நேரம் கொடுக்கறது மறந்துட்டோம். இங்க நமக்கு நாம நேரம் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்லோ டவுன் பண்றதுக்கு. எங்க பார்த்தாலும் ரஷ் 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 அப்படின்ற மாதிரியே இருக்கு. எங்க பார்த்தாலும், எந்த நேரத்துல பார்த்தாலும் இந்த ரஷ்ஷிங், அதாவது வேகமா வேலை செய்யணும், வேகமா போகணும், வேகமா
இந்த செயல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்துல நம்ம பண்றோம் பாருங்க, அங்க என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா த ஜர்னி, நம்முடைய பயணம் என்பது மிஸ் ஆகுது. நம்முடைய பயணத்தின் மீது ஒரு விழிப்புணர்வு இருந்தால் அங்கேதான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அனுபவம், ஒரு அமைதி, ஒரு ஞானம், இது எல்லாமே கிடைக்கும். இது இல்லாம நீங்க எவ்வளவு ஓடினாலும் உங்களுடைய வளர்ச்சி என்பது இருக்காது. இந்த பயணத்தின் மீது ஒரு விழிப்புணர்வு, ஒரு கவனம் வரணும் அப்படின்னா கீப் அப்சர்விங் த பிரெத் when you are doing some work. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாதி விழிப்புணர்வு உங்களுடைய ஒர்க் மேல இருக்கும், இன்னொரு பாதி விழிப்புணர்வு இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல உங்களுக்கு அனுபவம் என்பது கிடைக்கிறதுக்கு வேலை செய்யும். அது எப்படி சார் கான்சென்ட்ரேட்டடு, ஃபோக்கஸ் இது எல்லாமே இல்லாம எப்படி முடிக்க முடியும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வேலை செய்யும் போது உங்களுடைய எண்ணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி, எங்கேயோ கடந்த காலத்துல ஆகட்டும், எதிர்காலத்து பிளானிங் ஆகட்டும், நீங்க அது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பைலட் மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஓடிட்டே இருக்கும். ஆனா செயல்கள் எல்லாமே ஒரு சப்கான்சியஸ் ப்ரோக்ராம் ஆயிருக்கு ஆல்ரெடி. அந்த ப்ரோக்ராம் ஆட்டோ பைலட்ல அதுவும் நடந்துட்டு இருக்கு. இதுவும் ஆட்டோ பைலட்ல போயிருக்குது, அதுவும் ஆட்டோ பைலட்ல போயிட்டு இருக்குது. நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு அனுபவம் என்பது எங்கே கிடைச்சிருக்கு? சோ அதுக்காக மை டியர் மாஸ்டர், ஜென் மாஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி செய்வாங்க அவங்களுடைய செயல்கள் அப்படின்னு, எவ்ரி 15 minutes they will take a short break. பிரேக் அப்படின்னா வெளியே போய் காஃபி குடிச்சிட்டு, டீ குடிச்சிட்டு, ஒரு அப்படி வாக் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெளியே சுத்திட்டு வர்றது அது கிடையாது. they will come back to their home. ஹோம் என்ன இங்க the core essence of the self, நம்முடைய ஆழமான உள்ள இருக்கும் தானே நம்முடைய விழிப்புணர்வு, அதுதான் உங்களுடைய ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. they will touch that home. எப்படி ஒரு 10 seconds அவங்களுடைய சுவாசத்தின் மீது முழு கவனம் என்பது கொடுப்பாங்க. அந்த கவனம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய டென்ஷன் ஆகட்டும், ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், அது எல்லாமே போயிட்டு இந்த செயல் மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கணும், யாருக்காக செய்யறேன், எதுக்காக செய்யறேன் அப்படின்ற விஷயத்துடன் அவங்க செய்யும் போது they will do the work happily. இந்த மாதிரி 10 செகண்ட்லயே நமக்கு அந்த அந்த உள்ள கனெக்ஷனுக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா தினமும் சில நேரம் நாம் எல்லோரும் தியானம் பண்ணணும். அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நாம் சாப்பிடும் போது அதை என்ஜாய் பண்ற முடியும். நாம உட்காரும் போது அங்க உட்கார்ந்து அங்கே கிடைக்க வேண்டிய அமைதியாகட்டும், ஆனந்தமாகட்டும் நம்ம பெற முடியும். வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் நம்ம வச்சு முன்னாடி போகும்போது சுவாசத்தின் மீது கவனம் ஒரு பாதி வச்சு அப்படியே நடக்கும்போது நமக்கு அந்த கூல் பிரீஸ், அந்த செடி கொடியின் மூலமா வர அந்த வாசனை, நம்ம முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே போன எவ்வளவு அழகாக இருக்கு. நம்முடைய ஹோல் பாடி வில் பிகம் த சென்சஸ். நம்முடைய பாடி ஃபுல்லா சென்ஸ் பண்ணும் நம்ம பக்கத்துல இருக்கும் அந்த உலகம் எல்லாமே. தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கை என்பது வரணும், அது பெறணும். அதுக்காக தான் தினமும் சில நேரம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணாக்கா டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆயிடும். நம்ம தியானமே பண்ணாமே கண்ணு மூடாமே இதுவே போதும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா கனெக்ஷன் என்பது நம்மளுக்கு வராது. கோர் சென்டர்ல எப்பவுமே கனெக்டடா இருக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் இஸ் த பேஸ். மெடிடேஷன் பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்கிற அந்த உலகத்துல எல்லாரோடையும் எல்லா பொருட்களோடையும் நாம கனெக்டட்ல இருக்க முடியும் மாஸ்டர்ஸ். தென் you see the change in quality of life. That is where you realize the enlightenment in your life. இங்கேதான் நீங்க ஒரு இன்னொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.